Even a mother can forget her child, but I will not forget you அப்படின்னு ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் ஸ்திரீயானவள் அது ஏசாயால இப்படி ஒரு வசனம் இருக்கு. Sometimes when God forgets us, like he forgets us னு கிடையாது, but when our prayers are left unanswered for a long period of time, we think that God has probably forgotten us. So அதுல சொல்றாரு, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எதுக்காக இப்படி சொல்றாருன்னு சொன்னா, சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். சோ நம்ம அப்படி சொல்லும் போது ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு, ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தைய மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதான் என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சாந்தி அதிகாரத்துல ஏசாமி பரமேறுகிற நாள். அவர் பரமேறல,
அவர் கொஞ்ச நாள்ல வந்து சிலுவையில் அறையப்பட போகிறாரு. அந்த சமயத்துல சீஷர்கள் எல்லாம் ரொம்ப கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. இவருக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியம் சொல்லி வந்தோம், கடைசியில இவரு நம்மளை விட்டு போறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா, I will not leave you as orphans, I will be your mother and your father அப்படின்னு அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. ஸோ இந்த சாங் வந்து அந்த அர்த்தத்துல தான் நம்ம பாட போறோம். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டு விடேன், என்றுரைத்த உம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாதே, என்றும் வாக்கு மாறிடாதே. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. யார் நம்மளை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. யோசுவா வந்து ரொம்ப ஃபீல் பண்றான், மோசேக்கு அப்புறம் யார் எப்படி இந்த ஏராளமான ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you not forsake you. ஸோ ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய அப்படி பார்க்கணும்னு நினைக்கும். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளை ஒருபோதும் கைவிடாமல் நம்மை பாதுகாப்பார் அப்படின்ற அர்த்தத்தோடு தான் இந்த பாடலை நாம் பாட போகிறோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அடுத்த பாடல் நம்ம பார்க்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்தான் நமக்கு தாய், அவர்தான் நமக்கு தந்தை. உலக பிரகாரமான தாய் தந்தை இருந்தாலும் பரம தகப்பன் அவர். உலக பிரகாரமான so இந்த like those that are biological parents, mothers and fathers, what cannot be given by our biological parents, our spiritual father can grant us. That is the meaning of this song. தாய் தந்தை நீரே, தாயிரும் நீரே, தாவரம் நீரே, தாரணம் நீரே. தாய் தந்தை நீரே, தாயிரும் நீரே, தாவரம் நீரே, தாரணம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். There is a verse which goes like this: as a mother comforts her child, so will I comfort you, and you will be comforted in Jerusalem. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். So this is a comforting song where God is our comforter. தேற்றுவது
God as God the Father, but never we say God the Mother, right? But in the Bible we see multiple examples where God portrays himself as a mother eagle. ஒரு தாய் கழுகு வந்து எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழே எடுத்து போகுது, ஒரு தாய் கோழி how like a hen brings her chickens under her wings. So he portrays himself as God the mother as well. So this song goes like this, how God has motherly instincts and how he protects us. எருசலேமே கோழியின் குஞ்சுகளை ஏகணைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டேன், தாய்மரவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாவரமாய் சிறகில் தஞ்சமானேன், கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகாக மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Thank you. Hope this medley of songs, they are uplifting for us spiritually and comforting us also, and we know that we have God the Mother with us. Praise be to God. Amen. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடும் நாடும் இயேசுவை போற்று என்றென்று பாடிடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று பாடிடுவேன். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. சமாதானம் தந்தாரே சமாதானம் தந்தாரே சமாதானம் தந்தாரே சமாதானம் தந்தாரே புலிபாடல் தான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். புலிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. தந்தாரே
இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி